நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இன்று தேசிய கல்வி தினத்தை முன்னிட்டு அழகப்பா பல்கலைக்கழக சிறப்பு கல்வியியல் துறையின் மாணவர்களின் உரையாடல் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சிறப்பு கல்வியியல் துறை மாணவர்கள். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்களோடு ஆர் சிந்துஜா, MA B.Ed, PR விக்னேஸ்வரன், MA B.Ed. இன்று நாம் உரையாட இருப்பது தேசிய கல்வி தினம் பற்றி. ஆம் தோழரே, தேசிய கல்வி தினம் நவம்பர் 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இது எதற்காக கொண்டாடுகிறோம், யாருக்காக கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமே. நன்று. தேசிய கல்வி நாள் என்பது இந்தியாவில் நவம்பர் 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு தினத்தையும் யாரோ ஒரு தலைவரின் நினைவாகத்தான் நாம் இந்தியாவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்றும் நாம் ஒரு தலைவரின் பிறந்த நாளைத்தான் தேசிய கல்வி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா, சுதந்திர இந்தியாவில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் 1947 1958 வரை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கல்வி அமைச்சராக பணியாற்றிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர்களின் பிறந்த நாளைத்தான் நாம் கல்வி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம் தோழரே, எனக்கும் கூட சற்று நினைவில் வருகிறது. இன்றைய தலைவர்களுக்கு முன்னோடியாக சுதந்திரம் வாங்கின ஆரம்ப காலகட்டத்திலேயே இலவச கல்விக்காகவும் நவீன கல்வி முறைக்காகவும் பாடுபட்ட ஒரு சிறந்த தலைவர்னு கூட ஒரு சில புத்தகங்களில் நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அமைவதற்காகவும் அதிகமாக பாடுபட்டாராமே. பரவாயில்ல, ரொம்ப சரியாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய சூழலில் நமக்காக ஏதாவது ஒரு விருது கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதான்னு நம்மலாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். ஆனால் ஐயா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தனக்கு கிடைச்ச உயரிய விருதான பாரத ரத்னா விருதை கூட புறக்கணித்தார். பாரத ரத்னா விருதையா வேணான்னு சொன்னார்? அது ஏன் அப்படி சொன்னார் அவர்? அதுக்கும் கூட ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த பாரத ரத்னா பரிந்துரைக்கும் குழுவில் ஆசாத் அவர்களும் தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்ததுனால வேணாம்னு சொன்னார். அதற்கப்புறமா 1992ஆம் ஆண்டு அவர் மறைவுக்கு பின்னர் தான் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவரை கௌரவிக்கும் விதமாகத்தான் நம்ம இந்திய அரசாங்கம் தபால் தலையையும் வெளியிட்டது. நன்றி தோழரே. பொதுவாக இன்றைய கல்வி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக கல்வி என்பது குழந்தைகளுக்கானது மட்டும் இல்லை. இதில் வயது வித்தியாசம் என்பதே கிடையாது. கல்வியோட வேலை என்பது பார்த்தா அறிவு, ஒழுக்கம், எது சரி எது தவறு என்பது பற்றி அறிஞ்சு கொள்வதற்காக தான் கல்விங்கிறது. அது இன்று வரை சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா கல்வி என்பது ஒரு பொதுவான சமூக நிறுவனம்னு சொல்லலாம். அந்த நிறுவனம் தன் கல்வி செல்வத்தை குறையாது அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இனியும் இது தொடருங்கிறது எந்த ஐயமும் இல்லை. கல்வி திட்டத்தை சரியில்லை என்று குறை கூறுவதற்கு பதிலாக சரியாக உள்ள சில திட்டங்களை பற்றி அதிகமாக பேசலாம். அது மென்மேலும் பல வளர்ச்சிகளை காணும். இதனால் கல்வியும் மேம்படும் என்பது எங்களுடைய சிறிய எண்ணமாகும். இதை சில வரிகளில் சொல்லணும்னா, எடுத்தால் குறைந்துவிடும் செல்வம், கொடுத்தால் வளர்ந்துவிடும் கல்வி, கல்வியால் வளருவோம் அனைவரும். இந்த வாய்ப்பினை அளித்த கல்வியியல் புல முதன்மையர் மற்றும் சிறப்பு கல்வியியல் துறை தலைவர் டாக்டர் J. சுஜாதா மாலினி அம்மா அவர்களுக்கும், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் டாக்டர் K. குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் S. ராஜாராம் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கும் நன்றிகள்.